மருத்துவ சார்ந்த இந்த ஒரு பிரச்சனை பற்றி நீங்க தொடர்ந்து பார்த்து வரீங்க, ஃபாலோ பண்ணிட்டு வரீங்க. மருத்துவ ரீதியாகவும் நீங்க இந்த விஷயத்தை கவனிச்சு வரீங்க. இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய அறிக்கையில சில முக்கியமான விஷயங்கள், நமக்கு இதுவரை வெளிவராத விஷயங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கின்றன. இதுல முக்கியமா ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம் சம்பந்தமான மருத்துவர்கள், கார்டியாலஜிஸ்ட், அதே போல இன்ஃபெக்ஷன் ஸ்பெஷலிஸ்ட் முதலமைச்சரை வந்து கண்காணிக்கிறார்கள் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு பிரசன்ட் ட்ரீட்மெண்ட் ரெஜிமென் என்னென்ன கொடுக்குறாங்கன்னா, ரெஸ்பிரேட்டரி சப்போர்ட், நெபுலைசேஷன், ட்ரக்ஸ் டு டீகன்ஜஸ்ட் த லங்ஸ், ஆன்டிபயோட்டிக்ஸ் அண்ட் நியூட்ரிஷன் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ட்ரீட்மெண்ட் பிளானை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது? இந்த ஒரு மருத்துவ அறிக்கையை பத்தி உங்களுடைய கருத்து டாக்டர் சுமந்த். இல்ல, இது வந்து முந்தைய அறிக்கைகளை விட ஓரளவுக்கு விரிவான ஒரு அறிக்கை அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா இதுல வந்து ஒரு டீடைல்டா வந்து யார் யார் என்னென்ன எப்போ முதலமைச்சரை பார்த்தாங்க, அதாவது எக்ஸாமினேஷன் பண்ணாங்க அப்படிங்கறத மட்டும் அல்லாமல் என்னென்ன மருத்துவ ரீதியாக என்னென்ன கொடுக்கப்படுகிறதுங்கிறது ஓரளவுக்கு விரிவாக சொல்லப்பட்டிருக்கு. அந்த முதல் பேரால இருக்கிறது கண்டினியூஸ் டு ஷோ இம்ப்ரூவ்மெண்ட், முன்னேற்றம் தொடர்ந்து இருக்கிறது, கிராஜுவல் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கிறதுங்கிறது தான் வரவேற்கத்தக்க ஒரு அதுல ஒரு பாசிட்டிவ் செய்தியா நம்ம பார்க்கணும். அதுக்கு பிறகு வந்து அவங்க டீடைல்டா போறாங்க, என்னென்ன மருத்துவ ரீதியாக எந்தெந்த ஸ்பெஷலிஸ்ட். இப்ப வழக்கமா வந்து ஒரு தீவிர சிகிச்சை வழங்கும் போது ஒரு கிரிட்டிக்கல் கேர் ஸ்பெஷலிஸ்ட் இருப்பாங்க. ஒரு முதலமைச்சருக்கு ஏற்கனவே வந்து டயபெட்டிஸ் இருக்கு அப்படிங்கறது அவங்க ஏற்கனவே வந்து உச்சநீதிமன்றத்திலே வந்து ஒரு ஸ்டேட்மெண்டா கொடுக்கப்பட்டிருக்கு. அதனால டயபெட்டிஸுக்கு கொடுக்க வேண்டிய டயபெட்டாலஜிஸ்ட் வந்து டயபெட்டிஸ் மேனேஜ்மெண்ட்டை பார்ப்பாங்க. தீவிர சிகிச்சை கொடுக்கும்போது எப்பவுமே ஒரு கார்டியாலஜிஸ்ட் வந்து அந்த டீம்ல இருப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து அவங்க விரிவாக விளக்கி இருக்கிறாங்க. ஆல் இண்டியா இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்சஸ்ல இருந்து ஒரு பல்மனாலஜிஸ்ட் ஸ்பெஷலிஸ்ட், ரெஸ்பிரேட்டரி மெடிசன் ஸ்பெஷலிஸ்ட் வந்திருக்காரு. ஸோ நுரையீரல் சம்பந்தப்பட்ட மருத்துவ நிபுணர் அவரும் வந்திருக்கிறாரு அப்படிங்கறதையும் தெரிவிச்சிருக்கிறாங்க. ஸோ இதுலாம் வந்து நமக்கு தெரிய வருது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒண்ணு வந்து அந்த இன்ஃபெக்ஷனுக்கு ஆன்டிபயோட்டிக் கொடுக்குறாங்க, அது சொல்லியிருக்கிறாங்க. நுரையீரல்ல ஏற்பட்டிருக்கிற அந்த பாதிப்புக்கு வந்து அது ரெஸ்பிரேட்டரி சப்போர்ட் கொடுத்துருக்குறாங்க. அதேதான் நெபுலைசரும் கிட்டத்தட்ட உங்களுக்கு நுரையீரல்ல இருக்கிற பாதிப்பை வந்து ஓரளவுக்கு இம்ப்ரூவ் பண்றதுக்கு தான் நெபுலைசேஷன் கொடுக்கறது. ஸோ அதெல்லாம் வந்து விரிவாக சொல்லியிருக்கிறாங்க. யார் வந்து உங்களுக்கு கிரானிக்கா உங்களுக்கு நோய்வாய்ப்பட்டிருக்கும் போது சில நாட்களுக்கு மேல் தீவிர சிகிச்சை பிரிவில் இருக்கும் போது நியூட்ரிஷன் பார்க்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு மருத்துவ ரீதியாக. ஸோ நியூட்ரிஷனும் நான் தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம் அப்படிங்கறதையும் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ விரிவாக அந்த ட்ரீட்மெண்ட் பிளானையும் இந்த விளக்கி இருக்கிறாங்க. எந்தெந்த நிபுணர்கள் இதுல இந்த ட்ரீட்மெண்ட் பிளானை வந்து பார்த்து அதை சூப்பர்வைஸ் பண்றாங்கிறதையும் விளக்கியிருக்காங்க. முந்தைய வந்து இருக்கிற அறிக்கைகளை விட இது ஒரு விரிவான அறிக்கை. ஆனா நான் திருப்பி அந்த ஃபர்ஸ்ட் பேரா தான் நான் முக்கியமா பாக்குறேன். கண்டினியூஸ் டு ஷோ கிராஜுவல் இம்ப்ரூவ்மெண்ட் சொல்றதுலதான் அதுலதான் நம்ம பாசிட்டிவா எடுத்துக்கணும். நிச்சயமா டாக்டர், இன்னும் ஒரே ஒரு கிளாரிஃபிகேஷன் உங்ககிட்ட பெற விரும்புறேன். வழக்கமா இது போன்ற வந்து அவர்களுக்கு மூச்சுக்கான சப்போர்ட் கொடுக்கப்பட்டிருக்கிறது, ரெஸ்பிரேட்டரி சப்போர்ட் கொடுத்திருக்காங்க, நெபுலைசேஷன் கொடுத்திருக்காங்க அப்படிங்கிறது. ஸோ லங்ஸ்ல வந்து பிரைமரியான ப்ராப்ளம், அதுக்கான ஒரு ட்ரீட்மெண்ட் பிளான் கொடுத்திருக்காங்க அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். இதுல கடைசி வரியில ஒரு சிக்னிஃபிகன்ஸ் இருக்கா? இது வரைக்கும் வந்து விரைவில் வீடு திரும்புவார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அறிக்கைகள் தான் நமக்கு வந்திருக்கு. இதுல லாங்கர் ஸ்டே இந்த ஹாஸ்பிட்டல் தேவைப்படலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இந்த அறிக்கையில சொல்லப்பட்டிருக்கு. பொதுவா இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கக்கூடியவர்கள் நீண்ட காலம் ஹாஸ்பிட்டல்ல ஸ்டே பண்ண மாதிரியான ஒரு நிலை இருக்குமா? இன்னும் முதலமைச்சர் எவ்வளவு நாள் இந்த மாதிரியான ஒரு ட்ரீட்மெண்ட் பிளான்ல இருக்கணும்னு ஒரு வழக்கமா இருக்கக்கூடிய ப்ரொசீஜர் என்னன்னு தெரியுமா டாக்டர்? இல்ல, அதாவது முதல்ல வந்து நீங்க சொன்னது பிரைமரியா ப்ராப்ளம் நுரையீரல்ல இருக்குங்கிறது இதை வச்சு நம்ம புரிஞ்சிக்க முடியாது. அதாவது ஒரு நபருக்கு வந்து உங்களுக்கு இன்ஃபெக்ஷன் அதிகமானாலும் உடல்ல செப்டிசிமியான்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி இன்ஃபெக்ஷன் அதிகமா இருந்தாலும் வந்து நுரையீரல் பாதிக்கப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ நுரையீரல்ல பிரச்சனை வந்தாதான் நுரையீரல் பாதிக்கும் இல்லை, மற்ற உறுப்புகளில் பிரச்சனை இருந்தாலும் நுரையீரல் பாதிக்கப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சோ இந்த பர்டிகுலர் சிச்சுவேஷன்ல அப்படி நடந்திருக்கிறதுக்கு தான் வாய்ப்பு அதிகமே தவிர பிரைமரியா நுரையீரல்ல பிரச்சனை இருக்குமா அப்படிங்கிறது சந்தேகத்துக்குரியது. ரெண்டாவது நீங்க கேட்டது வந்து இந்த அறிக்கையில தான் வந்து அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, will need to stay in hospital for a longer duration. இது வந்து அதாவது பொதுவாகவே வந்து உங்களுக்கு தீவிர சிகிச்சை பிரிவுல சில நாட்களுக்கு மேல ஒரு பேஷண்ட் இருந்தாங்கன்னா அவங்கள அந்த தெரப்பியிலிருந்து முடிந்து அதுக்கு சில நாட்களுக்கு நிச்சயமாக அந்த மருத்துவமனையில் இருக்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்படும். இதற்கு முன்னாடி will need to stay for a few more daysங்கிற வார்த்தையை பயன்படுத்திட்டு இருந்தாங்க. இப்போ ஃபார் லாங்கர் ஸ்டே அப்படிங்கறத அந்த டேர்மை வந்து இன்றைய அறிக்கையில அது மாற்றி கொடுத்திருக்கிறாங்க. ஸோ அது வந்து நிச்சயமா வந்து அதுவும் ஒரு சிக்னிபிகன்ட் பாயிண்ட் தான். ஸோ நம்ம எதிர்பார்க்கறது மாதிரி
சென்ற வாரம் வரைக்கும் ஒரு 2 நாள் 3 நாள் 4 நாள்ல டிஸ்சார்ஜ் ஆவாங்கங்கிற எதிர்பார்ப்பு இருந்தது. இந்த பர்டிகுலர் அறிக்கையை பார்த்த பிறகு இன்னும் சில நாட்கள் நிச்சயமாக மருத்துவமனையில் இருக்க வேண்டும் அப்படிங்கறத மருத்துவமனை தெரிவிச்சிருக்காங்க. ரைட். சோ பொதுவாக நீங்கள் சொல்லக்கூடிய கருத்து ஒரு ட்ரீட்மெண்ட் பிளான் அப்படிங்கிறது முழுமையாக கொடுக்கப்பட்டாலுமே கூட அப்சர்வேஷன் போன்ற காரணங்களுக்காக இன்னும் சில நாள் மருத்துவமனையில் இருக்க வேண்டிய விஷயங்களும் பொதுவாக மருத்துவத்தில் கடைபிடிக்கப்படக்கூடிய பிராக்டிஸா நீங்க சொல்றீங்க. நன்றி டாக்டர் சுமந்த்.